ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த டிவி நியூஸ் சேனலும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, எல்லாருமே இன்னைக்கு விஜய் சங்கீதா அவங்களுடைய கேஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஆகியிருக்காரு நம்மளோட தளபதி விஜய் அவர்கள். அதாவது தாவேகாவின் தலைவர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா மாறியிருக்காரு. இவங்களுடைய விவாகரத்து வழக்கானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போதுதான் இது அதிக அளவுல பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த வழக்கு எப்போ பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாசமே பதிவாகிருக்கு. அதாவது சங்கீதா தரப்புல டிசம்பர் மாசமே இந்த கேஸ பதிவு பண்ணிருக்காங்க. சோ ஆனா இது வெளியில எப்போ வந்தது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் இப்போ முதலமைச்சர் விஜயா இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பண்றாங்க. ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மத்த கட்சியினர் எல்லாருமே விஜய் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய தடைகள்லாம் கொடுக்குறாங்க, நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. எதை வச்சு அவர் அடிக்கலாம் அப்படின்றத பாக்குறப்போ பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதே பிப்ரவரி மாசம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. முதலமைச்சர் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் ரெண்டு பேரும் பிரிய போறதா நியூஸ் எல்லாம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அதுல சங்கீதா தரப்புல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வேறு ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறதாவும், அடிக்கடி அவங்களோட வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதாகவும், இத பத்தி பல முறை நாங்க பேச முயற்சிக்கிறோம், ஆனா அவர் கொஞ்சம் கூட ஈடு கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு பேசவே டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இத பத்தி அவர் கொஞ்சம் கூட கன்சிடரும் பண்ணவே இல்லை, அவரே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. சோ தொடர்ந்து எங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுனால இப்போ எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு நான் இந்த வழக்கை பதிவு பண்றேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா தரப்புல பதிவு பண்ணியிருந்தாங்க. சோ அப்போ இது பயங்கர கான்ட்ரவர்சியா போச்சு. ஆனா விஜய் தரப்புல எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்தாங்க. சோ இந்த வழக்கு வெளியான கொஞ்ச நாள்லயே கல்பாத்தி அகோரம், அதாவது ஏஜிஎஸ் அவங்களுடைய வீட்டுல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடந்தது. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரே கார்ல ஒரே மாதிரி காஸ்டியூம்ல போனாங்க. சோ அந்த விஷயம் இன்னும் பெரிய அளவுல பேசப்பட்டது. அந்த விஷயம் வெளியான உடனே எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜயோடைய அரசியல் பயணம் இதோட காலி, அவரோட அரசியல் லைஃப் இதோட முடிஞ்சிரும், அவர் அடுத்து தேர்தல் களம் காண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி எவ்வளவு அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்துட்டே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தது. அதை யாராவது கொடுத்தாங்களா இல்ல தானாவே அவருக்கு நடந்ததா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா எந்த ஒரு வெற்றியுமே பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்றதுல விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு வெற்றி பெற்று ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வரா நின்று இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சோ உண்மையில அதுக்கே நம்ம ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். சோ அதை தாண்டி மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது அதுல நாம தலையிடக்கூடாது. சோ பர்சனல்ல அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்திருக்காரே தவிர பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ அவர் வரல. ஏன் அப்படின்னா இது எல்லாமே அவருக்கு சினிமாவிலே கிடைச்சிருச்சு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடிகள்ல அவர் சம்பளம் வாங்குறாரு. உலகம் ஃபுல்லா அவர் எங்க போனாலுமே எல்லாருக்குமே தெரியும் நடிகர் விஜய் அப்படிங்கிறது. சோ பேரு புகழ் பணம் இது எல்லாமே அவர் சினிமாவில பார்த்துட்டாரு. புதுசா அவர் அரசியல்ல பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. சோ அதனால முழுக்க முழுக்க மக்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில தான் சங்கீதா அண்ட் விஜய் விவாகரத்து வழக்கானது திமுகவால சதி செய்யப்பட்டு தான் அது வெளியில வந்தது, அவங்களாலதான் இது வெளியில வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னதே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்பத்தி மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுல ஒரு இறக்கப்பட்டு கூட மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓட்டு போட்டு அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. பட் ஒரு மாசம் காலம் ஆயிடுச்சு அவர் முதலமைச்சரா பதவி ஏற்று. சோ இப்ப வரைக்கும் ஒரு சில திட்டங்களை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் நம்ம கால அவகாசம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எல்லாருமே எடுத்த உடனே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்திருக்காரு. சோ டோட்டலா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா மக்களுக்கான ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் செய்வாரு அப்படின்னு மக்கள் முழுசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பர்சனல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனங்கள், தொடர்ந்து கண்டனங்கள், தொடர்ந்து வதந்திகள் ஓவரா பரவிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருந்தது. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கானது டோட்டலாவே முடிய போகுது. இப்ப சங்கீதா வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜயோட அம்மா சோபா ரெண்டு பேருக்குமே
சமரசம் பேசி 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து வாழ சொல்லி அறிவுறுத்தல் பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ அடுத்ததா முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாள் வரப்போகுது. அதுல வந்து அவங்க குடும்பமா ஒன்னு சேர போறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய விஷயம் பேசுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் தன்னோட பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதை கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இவங்களுடைய விவாகரத்தானது நடக்க தான் போகுது. ஆனா அது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா மக்கள் எல்லாருமே விருப்பப்படுறதா இருக்கட்டும், இல்ல கட்சி தொண்டர்கள் எல்லாருமே விருப்பப்படுறது, அவங்க குடும்பத்தார்கள் எல்லாருமே விருப்பப்படுறது 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமா முடிவெடுக்க வேண்டியது சங்கீதா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தான். ஸோ குழந்தைகளுடைய எதிர்கால கருத்துல வச்சுக்கிட்டு கூட 2 பேரும் வந்து கொஞ்சமாவது சமரசம் பேசுறதுக்கு ஒத்து வரலாம். ஆனா இப்ப வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குடும்ப பிரச்சனை பத்தி எதுவுமே வெளியில வாய் திறக்காம, அதுக்காக எதுவுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, செவிசாய்க்காம தான் அவர் வந்துட்டு இருக்காரு. சோ அவர் இப்ப முழுக்க முழுக்க அரசியல் களத்துல இறங்கிட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. சோ மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தான் அவர் யோசிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. சோ பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு எதுவுமே பெருசா வருத்தமே இல்ல, அது அவ்வளவு வர்த்தே இல்ல அப்படின்ற மாதிரி அதையும் அவரே சொல்லியிருக்காரு. பட் இதுல உண்மை என்ன அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகன் சஞ்சய் வந்து படம் எடுத்திருக்காரு. சிக்மா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் ஜூலை 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ தன்னுடைய மகன் வாழ்க்கையில முதல் ஒரு வெற்றிப்படியை நோக்கி போறதுக்கு கண்டிப்பா அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா பிள்ளைகளுமே ஆசைப்படுவாங்க. சோ ஆனா ஜேசன் சஞ்சய் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அப்பாவை பத்தின எந்த ஒரு விஷயமும் வெளியில பேசினதே கிடையாது. சோ ஏற்கனவே இந்த விவாகரத்து கேஸ் பெரிய அளவுல பேசும்போது சோ அப்பவே அவர் இன்ஸ்டாகிராம்ல இருந்து தன்னோட இனிஷியலை சேஞ்ச் பண்ணிட்டாரு. எஸ் ஜேசன் சஞ்சய் அப்படின்ற மாதிரி போட்டுட்டாரு. வின்றத வந்து அவர் எடுத்துட்டாரு. சோ அதுலயே வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்பாவே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டான் பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் பொண்ணுடைய ஆதரவு எப்பவுமே அப்பாக்கு இருக்குன்றதுதான் உண்மை. முதலமைச்சர் விஜய் தேர்தலில் வெற்றி பெறும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு திவ்யா சாஷா வந்துட்டு ட்விட்டர் போட்டிருந்தாங்க. அவங்க அப்பாவோட எடுத்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அப்பா அம்மாவை மேக்சிமம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் பையன் வந்து ரொம்பவே அம்மாக்கு சப்போர்ட் பண்றதுனால அவருமே அப்பா மேல இப்ப வரைக்கும் கோவமா இருக்கிறதா தான் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இதுல வந்துட்டு 2 பேரோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க இப்ப வரைக்கும் அப்படின்னா நாங்க விவாகரத்து பண்றது உறுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விவாகரத்து பண்றது உறுதி ஆனாலும் விவாகரத்தே ஆனாலும் சோ பசங்களுக்கு ஒரு குடும்பமா இருந்து, அதாவது கோ பேரண்டிங்கா இருந்து என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் 2 தரப்புலுமே சொல்லியிருக்கிறதா வக்கீல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப ரொம்பவே பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்களுடைய வழக்கு விசாரணையானது ஏப்ரல் 20 வச்சிருந்தாங்க. அப்ப வந்து எலெக்ஷன் கிட்ட டேட் நெருங்கினதுனால அதையும் தள்ளி வச்சுட்டாங்க. அடுத்ததா ஜூன் 15, அதாவது இந்த நாள்ல அவங்களுடைய வழக்கு விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது. சோ அதன்படி இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இவங்களோட கேஸ் தான் எடுத்திருக்காங்க. சோ இந்த கேஸ் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 தரப்புலையும் ஆஜர் ஆவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்ன வெளியில வந்தது அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து இப்ப வந்து வெளி ஊர்களுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காரு, வெளிநாடுகளுக்கு எல்லாம் போக போறாரு. சோ அதனால அவர் ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி சங்கீதா அவர்களுக்கு சென்னையில தங்குறதுக்குன்னு ஒரு சொந்தமா இடம் இல்லாததால அவங்க லண்டன்ல இருக்காங்க. சோ 2 பேருமே வீடியோ கான்பரன்ஸ் மூலமா தான் இன்னைக்கு கோர்ட்ல ஆஜராக போறாங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த மனுவை பாத்தீங்கன்னா கோர்ட் ஆனது இன்னைக்கு நிராகரிச்சிருக்கு. கண்டிப்பா நேர்ல வந்துதான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜர் ஆகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை சங்கீதா தான் முன் வச்சிருக்காங்க. சோ அதுக்கு வந்து நீதிமன்றமும் நீதிபதிகளும் நிராகரிச்சிருக்காங்க. இது பண்ணக்கூடாது, நீங்க நேர்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி. சோ முதலமைச்சர் விஜய் சங்கீதா இவங்களுடைய விவாகரத்து வழக்கு விசாரணையானது அடுத்ததா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. சோ இதுக்கு இடையில 2 பேருமே இந்த இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஒரு சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்து கண்டிப்பா அடுத்த கேஸ் ஹியரிங் வர்றதுக்குள்ளவே வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய குடும்பத்துல ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அம்மா அப்பா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அம்மா அப்பாக்கு வந்து
சங்கீதா இருந்த அந்த இடத்துல இனி வேற யாரையும் வச்சு பார்க்க மாட்டோம். மருமகள் அப்படின்னா அது சங்கீதா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பல இன்டர்வியூஸ்ல அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. சோ அதனால இன்னும் நிறைய விஷயம் வந்தது. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜய் வந்து கல்யாணம் பண்ண போறாரு. அது இதுன்னுலாம் நிறைய பேர் எல்லாருமே சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. விவாகரத்து நடக்க போறதுன்றது மட்டும்தான் உண்மை. பட் 2 பேருமே கோ பேரண்டிங்கா இருந்து அவங்களோட பசங்களோட எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து செய்வாங்க, முன்னாடி நிப்பாங்க அப்படின்றதுதான் உண்மை. பட் விவாகரத்தானது கூடிய சீக்கிரம் நடந்துரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல வந்து முக்கியமான ஒரு ட்விஸ்டா சங்கீதா அவர்கள் ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. சோ இவருடைய பதவிக்கு ஏத்த மாதிரியும் இவருடைய வருமானத்திற்கு ஏத்த மாதிரி என்னோட பிள்ளைகளை நானே தனியா வளர்க்கறதுக்கு என்னோட லைஃப் செட்டில்மெண்டா ஒரு சரியான ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சங்கீதா தரப்புல ஏற்கனவே வந்து மனுவுல குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்ப திரும்பவும் அதை பத்தியும் பேசியிருக்காங்க. சோ அடுத்த வழக்கு வரும்போது அதுல ஜீவனாம்சம் பத்தி தெளிவா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சங்கீதா தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காராம் இன்னைக்கு நீதிமன்றத்துல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. சோ எல்லாருமே எதிர்பார்க்கிறது முதலமைச்சர் விஜய் சங்கீதா 2 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலே 3 பேர் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதாவது மனைவி 2 குழந்தைகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மனிதனுக்கு தன்னோட வாழ்நாள்ல முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு நாள் தான். சோ அப்படி ஒரு நாள்ல இப்படி சொந்த குடும்பமே இல்லாம இவர் தனியா இருக்கிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. சோ வீட்டையே பாத்துக்கல இவர் எப்படிப்பா நாட்டை பாத்துப்பாருன்னு கூட பல பேர் பேசினாங்க. பட் அவர் வீட்டை பாத்துக்கலனாலும் நாட்டை கண்டிப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்காருன்றதுதான் 100% உண்மை அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து கேஸும் எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி தான் அவங்க 2 பேருமே வந்து ஆஜராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா முதலமைச்சர் விஜய் ஆஜர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்றது கண்டிப்பா சந்தேகம் தான். ஆனா சங்கீதா தரப்புல இருந்து கண்டிப்பா அவங்க வந்து ஆஜர் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா குழந்தைங்களோட சாட்சியமும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2 பேருமே மேஜர் அப்படின்றதுனால அவங்களோட விருப்பு வெறுப்பு என்ன, அவங்க யாரோட வாழ விரும்புறாங்க, எப்படி வாழ விரும்புறாங்க அப்படின்றதையும் அடுத்த கேஸ்ல கண்டிப்பா கேட்டு அதையும் உறுதி செய்வாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து பார்க்கலாம் முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி. மக்கள் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா 90% இல்ல அப்படின்றது தான் உண்மை. பட் 10% நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். குழந்தைகளுக்காக அவங்க சேர்ந்து வாழறன்னு கூட முடிவெடுக்கலாம். எல்லா பேரும் புகழும் சம்பாதிச்ச முதலமைச்சர் விஜய் தன் குடும்பத்தையும் கூட சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கூடிய சீக்கிரம் அவருடைய பிறந்த நாள் வரப்போகுது. கண்டிப்பா அவரோட பிறந்த நாள்ல அவங்களோட மகன் வாழ்த்து சொல்லுவாரா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.